தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். கவினுடைய நடிப்புல பேர் சொல்லும் பிள்ளைன்ற டைட்டில்ல ஒரு புதிய திரைப்படம் தயாராகிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துடைய பூஜை ரீசெண்டா நடந்திருக்கு. இந்த திரைப்படத்துல கவின் லீடா நடிக்கிறாரு. இந்த படத்துடைய ஹீரோயினா சஞ்சனா நடிக்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி லப்பர் பந்து அப்படின்ற திரைப்படத்துல லீடா நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துடைய டைரக்டரா தண்டட்டி திரைப்படத்துடைய டைரக்டரான ராம் சங்கையா தான் டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்துடைய ப்ரொடியூசரா பிரின்ஸ் பிக்சர்ஸ் இருக்க போறாங்க. ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலுடைய ப்ரொடக்ஷன்ல அஸ்வத் மாரிமுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை வச்சு தர்மன் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்தோடைய ஹீரோயினா சிம்ரன் நடிக்கிறாங்க. இவங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டோடைய டைரக்டரா சிபி சக்கரவர்த்தி இருந்தாரு. அப்ப அந்த ப்ராஜெக்ட்ல சிம்ரனை லீடா லாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த டீம் என்ன முடிவெடுத்திருந்தாங்கன்னா, அடுத்து இப்போ அஸ்வத் மாரிமுத்து கூட பண்ண போற ப்ராஜெக்ட்லயும் சிம்ரனை லீடா பண்ணலாம். சிபி சக்கரவர்த்தி அந்த படத்தை பண்ண போறது இல்ல அப்படின்ற காரணத்தினால இவங்களையே மாத்தணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து இவங்களையே தர்மன் திரைப்படத்துடைய லீடா லாக் பண்ணியிருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்து இந்த தர்மன் அப்படின்ற படத்தை பண்றதுக்கு முன்னாடி சிலம்பரசனுடைய படம் தான் பண்றதா இருந்தது. சிலம்பரசனுடைய 51வது படத்தை பண்றதா இருந்தது ஏஜிஸ் உடைய ப்ரொடக்ஷன்ல. அந்த படத்தோட ஹீரோயினா மீனாட்சி சௌத்ரியை லாக் பண்ணியிருந்தாரு அஸ்வத் மாரிமுத்து. இப்ப இந்த தர்மன் படத்துல ஒரு மிக முக்கியமான கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர்ல நடிக்கிறதுக்காக மீண்டும் அஸ்வத் மாரிமுத்து மீனாட்சி சௌத்ரியை லாக் பண்ணியிருக்காரு. ரீசெண்டா ஒரு கான்வர்சேஷன் வீடியோ பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த கான்வர்சேஷன் வீடியோல ஆக்டர் பிரபாஸ், ஆக்ட்ரஸ் அனுஷ்கா ஆக்டர் ராணா ரகுபதி 3 பேரும் இருக்காங்க. அவங்க 3 பேரும் அட் அ டைம்ல ரொம்ப அழகா ஒரு டிஸ்கஷன்ல இருக்கும்பொழுது பிரபாஸ் அவர்கள் சொல்றாரு, பாகுபலி 3 அப்படின்ற மாதிரி கை தூக்குறாரு. அப்ப அனுஷ்காவும் ராணா ரகுபதியும் அவருடைய கையை பிடிச்சிடுறாங்க. இந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஆஃப்டர் வாரணாசி பாகுபலி 3 அப்படின்றதான் ப்ராஜெக்டா இருக்க போதுன்ற எக்ஸ்பெக்டேஷன் இப்பவே சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. வாரணாசி இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துடைய டைரக்டர் எஸ் ராஜமௌலி அவர்கள் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஓவராலா இந்த வருஷம் அக்டோபர் மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் யாஷோடைய நடிப்புல ரெடியா இருக்க திரைப்படம் டாக்ஸிக். இந்த திரைப்படத்துடைய ரிலீஸை ஆகஸ்ட் 26ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த 2 நாள்ல ரவி மோகனுடைய நடிப்புல ரெடியா இருக்க திரைப்படம் கராத்தே பாபு. இந்த திரைப்படத்துடைய ரிலீஸை பிளான் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் 28ஆம் தேதி. டாக்ஸிக் அப்படின்ற ஒரு வேர்ல்டு வைட் படம் ரிலீஸ் ஆக போகுது. இருந்தாலும் ரவி மோகனுடைய கராத்தே பாபு அப்படின்ற கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்ற தைரியத்தினால இந்த டீம் மெம்பர்ஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் மாரி செல்வராஜ் அட் அ டைம்ல 2 படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். ஒரு திரைப்படத்துடைய டைட்டில் மஞ்சனத்தி. இந்த திரைப்படத்துடைய மியூசிக் டைரக்டரா இளையராஜா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ஹீரோவா ஆக்டர் கதிர் நடிக்கிறாரு. லீட்ஸா பிரியங்கா மோகன், கயாடு லோகர், நிக்கிலா விமல் போன்ற நிறைய ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க. பேரலா தனுஷ் அவர்களை வச்சு மாரி செல்வராஜ் ஒரு படத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் ஒரு பீரியட் சம்பந்தமான ஒரு படம். இந்த திரைப்படத்துடைய மியூசிக் டைரக்டரா இசை புயல் ஏ.ஆர். ரகுமான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.